ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபக்ஸ் ட்ராவலாக்ஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னா, நான் டெக்ஸ்ட்டாக ட்ரிவாண்ட்ரம் போயிருந்தேன். ட்ரிவாண்ட்ரம் போயிருந்தது பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து ட்ரிவாண்ட்ரம் கொஞ்சம் விட்டே பார்த்தீங்கன்னா பூரங்கிற இடம் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போட்டிங் போனேன். அந்த போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஊர் பார்த்தீங்கன்னா ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு 13 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நல்ல ஒரு இயற்கை அழகு நிறைஞ்ச இடம் இது. பார்த்துட்டு பேக் வாட்டர்ஸ் இவ்வளோ அழகாக இருக்குன்னு. இங்கே பேக் வாட்டர்ஸும் போட்டிங் போகலாம். போட்டிங் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா இப்போ 2800 ருபீஸ் ஆச்சு 1.5 மணி நேரத்துக்கு. பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா 3000 ருபீஸ் வாங்குறாங்க, 4000 வாங்க, 5000 வாங்குறாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓவர் ப்ரைஸ்டு. ஆக்சுவல் ரேட் 1800 தான். நீங்கள் விசாரிக்காமல் போனீங்கன்னா உங்களை நீங்கள் ஏமாந்துருவீங்க. நல்லா விசாரித்து உங்களுடைய ஆக்சுவல் ரேட் 1800 தான் இங்கே போட்டிங்க்கு. ஆனால் போட்டிங் கம்பெனியில் போய் பேசிவிட்டு கேஷ் பே பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன், ஒரு 2 to 3 hours வெயிட் பண்ணேன். அப்புறம் தான் போட்டே கிடச்சிது. ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் போரில் இருக்கேன். இப்போ பின்னாடி பார்த்தா தெரியும் பேக் வாட்டர்ஸில் போட்டிங் நடந்துகிட்ருக்கிறது. ஸோ நானும் போட்டிங் அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கேன். டிக்கெட் வாங்கிட்டேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்ஜாய் பண்ணுறதுக்கு. நல்லா அழகாக இருக்க இடமே பார்த்தீங்கன்னா தெரியும். சில்லுன்னு கூலாக இருக்க இடம். வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்போது நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஹை ஃப்ரெண்ட்ஸ், போட்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்துட்டு ஸ்லோ ஸ்பீட் தான் போகிறோம். வியூவெல்லாம் சூப்பராக இருக்குது. வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. கிளைமேட்டு பார்த்தா ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது எனக்கு. நல்லா 2 சைடும் பார்த்தீங்கன்னா நல்ல இயற்கையை ரசிக்கிற மாதிரி இடமா இருந்தது. ஒரு சைடு தென்னை மாதிரி, இன்னொரு சைடு தென்னை மரம். அழகாக இருந்தது இடமே எனக்கு. அப்படி போட்டு ஒரு லிஃப்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டில் போக ஆரம்பிச்சது போட்டு. அதில் ஆழம் இல்லை, லோ டைட் போல் இருக்குது. ஸோ அதனால் தண்ணி அதில் ஆழமாக இல்லை. வழக்கமாக இன்னும் ஆழமாக இருக்கும்போது, இல்லை ஹைட்டாக இருக்கும்போது தண்ணி ஆழமாக இருக்கும் போல் இருக்குது. மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இப்போ தான் ஆரம்பிக்குது. போட் ஸ்லோவாக போயிட்டு இருந்தது. போட் ஓட்டுற அப்போ தான் சொன்னார், என்ன நீங்கள் போட் வாட்சிங் பண்ணலாம், விதமான போட்ஸ்லாம் வரும் அப்படின்னு இந்த இடத்துக்கு. ஸோ நானும் பார்த்துட்டே வந்தேன், இந்த பறவைன்னு கண்டப்படுதான்னு. ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன கெனால் கூட போயிட்டுருக்கோம். இந்த கெனால் தானே மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வரும் போல் இருக்குது. ஸோ வியூவில் பார்த்தா தெரியும், 2 சைடும் சூப்பராக இருக்குது. வேற லெவலாக இருக்குது வியூ எல்லாமே. கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு இங்கே. அப்படி போட்டு போயிட்டே இருந்தோம். லெஃப்ட் சைடில் பட குட்டி ரெஸ்டாரண்ட் வந்தது. நாங்கள் நிறுத்தல, அங்கே அப்படியே போயிட்டே இருந்தோம். இங்கே மோட்டர் போர்டு இங்கே ஒரு ஷிகாரா போட்டுன்னு ஒன்று இருந்தது, அது எங்களுக்கு கிடைக்கல. ஸோ இப்போ சொன்னேன் இல்லையா, போர்டு அச்சீவ் பண்ண முடியும். நான் பறவைலாம் கண்ணு தர ஆரம்பிச்சது எங்களுக்கு. வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இந்த போட்டிங் எனக்கு. நல்ல இயற்கை ரசிச்சு போட்டிங் பண்ணிகிட்டு இருந்தோம்.
தூரம் தள்ளி பார்த்தீங்கன்னா முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட் வந்தோம். அதான் மதர் மேரி ஸ்டேச்சு. போட் அங்கே தான் போயிட்டுருக்கு. இப்போ ஒரு குட்டி தீவிரம் மேரி மாதா ஸ்டாச்சு இருக்கும். இது முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட். டூரில் போட்டில் வந்து எல்லோரும் இந்த இடத்துக்கு வருவாங்க. நல்லா அழகாக இருக்குல்ல ஸ்டாச்சு. அடுத்து நாங்கள் வந்து இந்த முக்கியமான இடம் பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் ரிசார்ட் இருக்க இடம். ரிசார்ட் பார்த்திங்கன்னா தண்ணி மேலே மிதந்துட்டுருக்கும். ஃப்ளோட்டிங் ரிசார்ட் ஊரோட முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இதுவும் ஒன்று. பல நாளாக அதை பார்க்கணுன்னு ஆசை எனக்கு நிறைவேறிடுச்சு. அட்ராக்ஷன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட், தனி போட்டு ரெஸ்டாரண்ட் இருக்கும். நீங்கள் போட்டில் வந்தீங்கன்னா நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணிக்கலாம் சொல்லி போட்டிங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவாங்க. அப்புறம் இங்கே ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்லாம். அது அதே மாதிரி ரெஸ்டாரண்ட் போய் ஆர்டர் பண்ணி போயிட்டோம். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக தனி வீடியோ போடுறேன் பின்னாடி. நான் அதில் பார்த்துக்கோங்க. நாங்கள் ஆர்டர் கொடுத்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ ஆளுங்க வராங்க, ஆர்டர் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவாங்க திரும்பி வரப்போ அவங்க. அப்படியே நாங்கள் அந்த ரெஸ்டாரண்ட் ஆர்டர் கொடுத்து நாங்கள் கோல்டன் சாண்ட் பீச் வந்துவிட்டோம். இந்த பீச்சுக்கு எப்படின்னா ஒரு சைடு கடல் இருக்கும், இன்னொரு சைடு பேக் வாட்டர்ஸ் இருக்கும். இந்த பீச்சோட ஸ்பெஷாலிட்டி வித்தியாசமான பீச் இது. அப்படியே இறங்கி பீச்சை வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். பார்த்துட்டு ஒரு பக்கம் பார்த்தா பேக் வாட்டர்ஸ் இருக்குது, இன்னொரு சைடு நடந்தீங்கன்னா உங்களுக்கு கடல் இருக்கும். பீச்சில் இளநீர், சாப்பிட்ற தேவையான பொருள் எல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. ஒரு சில பட்டம் விட்டுட்டு இருந்தாங்க. நல்ல வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எனக்கு. சொன்னாலே நிறைய பேர் பட்டம் விட்டுட்டு இருந்தாங்க. நல்ல காற்று, நல்லா வெயிலும் கூட. அப்புறம் திரும்பி ரெஸ்டாரண்ட் வந்து சாப்பிட்டுட்டு வந்து கிளம்பிட்டோம். ரெஸ்டாரண்ட் சாப்பிட்டு திரும்பி கிளம்பிட்டோம். திரும்பி வரும்போது வேறு ரூட்டில் வந்தோம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அது 2 சைடும் நல்லா தென்னை மரங்க, அழகான நேச்சுரல் சீரியஸ் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன் ட்ரிப்பில் நான்.
ஓகே வந்துட்டோம் நாங்கள் வந்துட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரோஹிகா போட்டிங் முடிச்சிட்டேன். வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. வியூலாம் சூப்பராக இருக்குது. இங்கே கிளைமேட்டும் நல்லா இருக்குது. ஃபேமிலியோடு வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.